Bonjour à tous. Aujourd'hui, c'est 24 octobre 2005. Today it is 24th October 2025. இந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வாந்திரதி அப்படின்னா வீனஸ்குரிய நாள். அன்னையின் அருள்வாக்கு அமைதியை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று. La seule chose que vous devez faire, c'est rester tranquille, impassible, tourner seulement vers le divin. Le reste est entre ses mains. 17 juillet 1935. இது வந்து லா செல் ஷோஸ்னா லானா த செல்னா ஒன்லி ஷோஸ்னா திங். தி ஒன்லி திங் ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கவு தேவே ஃபேர் கனா இங்க விச் தட் எது வேணா போடலாம். தேவே அப்படிங்கிறது ஊனா நீங்கள், தவே ஃபேர்னா ஹாவ் டு டூ மஸ்ட் டூ அப்படின்னா தேவேனா மஸ்ட்ங்கிற அர்த்தம் வரும். ஃபேர்னா டு டூன்னு அர்த்தம். த ஒன்லி திங் யூ ஹாவ் டு டூ அப்படின்னு மொழிபெயர்த்தால் வரும். சே ரெஸ்டே ட்ராங்கீல். சேங்கிறது சிஇ ஸ்பேஸ் இஎஸ்டி வரும். 2 இ வரக்கூடாதுன்னு அப்பாஸ்டல் போட்டிருக்காங்க. இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லலாம். டு ரெஸ்ட்னா டு ரெஸ்ட். ட்ராங்கீல் அப்படின்னா அமைதி. ஆம்பாசிவ்னா இந்த பாஸ்ங்கிறது வந்து ஏதாவது உள்நுழைதல் மாதிரி. ஏதோ ஒன்று நம்ம வந்து தொல்லை பண்ணுது, தொந்தரவு பண்ணுது, இல்லை நம்ம வந்து அதனால் சஞ்சலப்படுறோம், சலனப்படுகிறோம் அப்படிங்கிற பொருளை வந்து அப்போ வந்து அந்த எதுவும் நம்மளை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுனா. ஸோ ஆம்பாசிவ் அப்படின்னா வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற பொருள், அன்டிஸ்டர்ப்ட். அப்புறம் தூர்னே செல்மோ வேர்ல திவ. தூர்னேன்னா டேர்ன். செல்மோனா அந்த மேல இருக்கிற லாஸ்ட் செல் ஷோஸும் இங்க இருக்கிற செல்மோ ஒன்னேதான். இந்த ஒன்லிங்கிற அர்த்தம். நேற்று நான் படிக்கும் போது கூட சொன்னேன், இந்த எம்இஎன்டி வரும்போது அதை எல்வாய்ன்னு மாத்தினீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் மாறும் அப்படின்னு சொல்லுவோம். செல்லின்னு வராது, அது ஒன்லிங்கிற அர்த்தம் இருக்கணும். வேர் அப்படின்னா டுவர்ட்ஸ், இல்ல திவ அப்படின்னா த டிவைன். ஸோ அப்போ வந்து சே என்ன செய்யணும்? யூ மஸ்ட் ஹேவ் டு நோ சே ரெஸ்டே ட்ராங்கில் எம்பசிவ் டூர்னே செல்மோ வேர்ல திவ. இப்போ 3 இருக்கு. என்னன்னா அமைதியா இருக்கணும், எந்த தொந்தரவும் இல்லாம இறைவனை நோக்கி நாம் இறைவனை மட்டுமே நோக்கி திரும்பி இருத்தல் வேண்டும்படி. ரெஸ்டே ஆentre ses mains. ரெஸ்ட்னா மற்றவை எல்லாம், மீதம் ரெஸ்ட்ங்கிறது மீதம் இருப்பதெல்லாம் அர்த்தம். ஆந்தர்னா இன் அப்படின்னு இந்த இடத்துல இன்னுங்கிற அர்த்தம் வரும். பொதுவா ஆந்தருங்கிறது ப்ரிப்போசிஷன்ல பார்த்தீங்கன்னா பிட்வீன் வரும். ஆனா இந்த இடத்துல இன்னு வரும். சே மேங்கிறது கைகள். எம்ஏஐன்னா மேனா கை, மேன்னா ப்ளூரல். அது சேனா ஹிஸ்ன்னு வரும். ஹிஸ் ப்ளூரல். இது வந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல இல்லாத ஒண்ணு. அவருடைய கைகளில் மட்டும்தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல ஹிஸ் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிருவோம். பிரெஞ்சுல வந்து இன்னே நான் பல தடவை சொல்லிருக்கேன். எஸ்சி எஸ்ங்கிறது ப்ளூரல் ஹிஸ். எஸ்ஏனா ஃபெமினைன் ஹிஸ். ஹிஸ் ஆர் ஹேர் எது வேணா வரலாம். இது ஹேர் கூட வரலாம். அப்புறம் 3வது வந்து இப்ப துர்காவோட கைகள்னா கூட எஸ்சிஎஸ் தான் போடும். பெண் தெய்வத்துக்கும் இதே தான் போடும். அப்புறம் எஸ்ஓஎன் அப்படின்னு சொன்னா மேஸ்குலின் பொருள் இருந்ததுன்னா அது வரும். சோன் லீவ் வரும்னா ஹிஸ் புக் ஆர் ஹேர் புக் வரும். சா தாப்லன்னா ஹேர் டேபிள் ஆர் ஹிஸ் டேபிள். சே லீவ் இருக்குன்னா அவளுடைய புத்தகங்கள் வரும். இதெல்லாம் கிராமர். 17 juillet 1935. 17 வந்து 17, ஜூயேங்கிறது ஜூலை, 1900 அப்படிங்கிறது வந்து 1000, நப்சானா 900, 35 35. 1935. திருப்பி படிக்கிறேன். La seule chose que vous devez faire, c'est rester tranquille, impassible, tourner seulement vers le divin. Le reste est entre ses mains. Est entre கூட சொல்லலாம். ses mains. 17 juillet 1935. புவனேஸ்வரி அம்மா நீங்க படிக்கலாம். Yes, sir. The only thing you have to do is to remain quiet, undisturbed, solely turned towards the divine. The rest is in his hands. 17 July 1935. Thank you, sir. ஓகே. இதோட தமிழ் இது வந்து, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அமைதியாக, சலனம் இல்லாமல், சலனமற்று தெய்வீகத்தை நோக்கி மட்டுமே திரும்புவதுதான்.
மற்றவை அவருடைய கைகளில், இறைவனுடைய கைகளில் உள்ளன. ஜூலை 17, 1935. நன்றி. Merci beaucoup à tous. Merci à la mère, merci à Sri Aurobindo.